A Night of the Seven Kingdoms, episode 4, 7. ஏரியனை அடிச்சு போட்ட டங்கனுக்கு ஜெயில் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரையல் பை காம்பேக்ட் கேட்கிறாரு. அந்த ட்ரையல் பை காம்பேக்டுக்காக என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த எபிசோட் 7ஓட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த எபிசோட் 7ஓட ஸ்பாய்லரே இல்லாத ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். செல்ஃப் டவுட், உங்களை பத்தி உங்களுக்கே டவுட் எப்பயுமே இருக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்டீங்கன்னா டவுட்டே இல்லாம நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கணும். இல்ல என்னோட டெசிஷன் கரெக்ட், நான் எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான் அப்படின்னா அதுல கரெக்டா நிக்கணும். ரெண்டுக்கும் நடுவுல மத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இது தப்பாச்சு அது ரைட் ஆச்சேன்னு வந்து நீங்களே உங்களை டவுட் பண்ணிட்டீங்கன்னா சில இடங்கள்ல தடுமாற்றங்கள் ஏற்படும். அண்ட் அப்பவுமே உங்களுக்கு செல்ஃப் டவுட், அவங்க சொல்றது கரெக்டா இருக்குமோ அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க அண்ட் நீங்க எந்த சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு ஒருத்தங்க வந்து உங்களுக்கு தோணும்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில டெசிஷனை நீங்க எந்த ஒரு செல்ஃப் டவுட்டுமே இல்லாம எடுங்க. இந்த எபிசோட் 4-7 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த எபிசோடோட பேரு 7. இந்த சீரியஸோட பேரு A Night of the Seven Kingdoms. இப்படின்னு அந்த 7 கனெக்டை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஃபோர் ஷேடோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது என்னோட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் மட்டும்தான், இது இப்படிதான் எடுத்திருப்பாங்கன்னு கன்ஃபார்மா நான் சொல்ல. பட் ஆனா அந்த 7 டச் இந்த எபிசோட்ல கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. இந்த எபிசோடோட எடிட் பேட்டர்ன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேட்ச் டு மேட்ச் கட்டா இருக்கட்டும், ஃப்ரேம் டு ஃப்ரேம் கட்டா இருக்கட்டும், ஒரு சிக்னேச்சரை வந்து எடிட் பேட்டர்ன்ல நல்லாவே செட் பண்ணிச்சு இந்த எபிசோட். அண்ட் எலி மெட்டஃபரை வந்து ஒரு வகையா ஒரு சீன்ல மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரைட்டிங்கை ஸ்கிரீன் பிளேலையும் விஷுவல் டெல்லிங்லையும் சொன்ன விதம் எனக்கு பர்சனலா நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். செட் ஒர்க் அண்ட் பேக் ட்ராப்ல கூட இவ்வளோ டீட்டெயில்ஸ் வச்சு செட் ஒர்க்கை ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து பண்ணியிருந்தாங்க. செட் பீசஸில் கூட இவ்வளோ டீட்டெயில் இருக்குமான்னு வந்து சில விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இந்த எபிசோட்ல எனக்கு. அண்ட் ஃபாசவே கசின்ஸா வந்து சர் ஸ்டெஃபன் அண்ட் ரேமன் அப்படிங்கிற ரோல்ல எட்வர்டும் ஷான் தாமஸும் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த எபிசோட்ல. அண்ட் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த சர் ஸ்டெஃபானுக்கு ஒரு 2 நிமிஷத்துல ஒரு ரிடம்ஷன் ஆர்க் வந்து ஒரு டைலாக் மூலியமாவும் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாவும் கொடுத்தது ரொம்ப அழகான பீக் ரைட்டிங். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ராஜதந்திரத்தால அந்த சீன் வந்து அப்படியே உல்டாவா மாறும். அதுவுமே ஒரு நல்ல விதமான ரைட்டிங்கா தான் நான் பாக்குறேன். பட் ஆனா அந்த ரிடம்ஷன் ஆர்க்குக்கான அந்த ஒரு டைலாக்ஸும் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப இந்த கதைக்கு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அந்த ஆக்டர் எட்வர்டுங்கிற ஆக்டருமே சர் ஸ்டெஃபான் ஃபாசவேவா ரொம்ப எக்ஸலண்டா நடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த எல்லா எபிசோடுமே வந்து இந்த நைட் ஆஃப் 7 கிங்டம்ஸ்ல டைலாக்ஸ் ட்ரிவன் கான்வர்சேஷனாக தான் வந்து மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. பர்டிகுலர்லி இந்த எபிசோட்ல எனக்கு பர்சனலா எல்லா டைலாக்ஸும் பிடிச்சிருந்துச்சு. ஒரு டைலாக் கூட லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் எந்த டைலாக்ஸும் எனக்கு வந்து தோணல. அண்ட் இன்னசென்ட்டா இருக்கிற மக்களுக்கும் அரச பரம்பரையில் இருக்கிற இளவரசர்களுக்கு இருக்கிற அடாவடித்தனத்தையும் திமிரையும் அவங்க இன்னசென்ட் மக்கள் மேல செலுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை வந்து இந்த நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ்ல மட்டும் இல்ல, ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயுமே வந்து அழகா ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் எழுதியிருப்பாரு. அந்த ரைட்டிங் இந்த எபிசோட்ல ஒரு ஸ்பெஷல் டச்சையே வந்து கொடுத்துச்சு. எனக்கு பர்சனலா இந்த நைட் ஆஃப் 7 கிங்டம்ஸ் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்து இதுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இதுல டிராகன்ஸ் இல்ல, ஃபேண்டசி ஸ்டோரிஸ் மோஸ்ட்லி வராது. இந்த காட் அண்ட் கெச்சோடி யூனிவர்ஸ்குள்ள ஒரு கிரவுண்டடான ஸ்கிரிப்ட், அதுவும் சாதாரண ஒரு நைட்டை பத்தி எப்படி ரூட்டடா எந்த ஒரு பிரம்மாண்டமும் இல்லாம காட்ட போறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் ஆரம்பிச்சேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை எந்த எபிசோட்லயுமே வந்து குறைக்கவே இல்லை. தே செட் த மீட்டர் அப் எபோவ் இன் எவ்ரி எபிசோட். ஒரு சாதாரண நைட்டுன்னு சொல்றதை விட அவரை வச்சு பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு அந்த காலத்துல அப்படின்னு காட்டின விஷயங்கள் எல்லாமே இந்த சீரியஸ்ல நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு எனக்கு. குறிப்பா ஒரு சீன்ல டங்கனோட எமோஷனை நம்மளாலையுமே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு. அந்த அளவுக்கு பீட்டர் கிளஃபே சார் டங்கனா ரொம்ப மெனன்சிங்கான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் கேரக்டர் பிளே பண்றவங்களா அவ்வளோக்கா வந்து யாருக்குமே பிடிக்காது. என்னடா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்டரை மறந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபின் பெனட் ஏரியன் டார்கேரியனா வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு பர்சனலா நெகட்டிவ் ரோல் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கூட இரிட்டேட்டிங்கா கனெக்ட் ஆகுதோ அப்பவே அந்த ஆக்டர் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஜெயிச்சிட்டாரு. அந்த கேரக்டருமே வந்து ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குன்னு நான் நம்புவேன். ஸோ அந்த மாதிரி ஃபின் பெனட்டும் ஏரியன் டார்கேரியனா அடாவடித்தனம் பண்றதுலயே டீசெண்டா நடிச்சிருக்காரு. அண்ட் சின்ன சின்ன டீடைல்ஸ், சின்ன சின்ன கண்டினியூட்டி வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்ல எனக்கு பிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட ஒரு போன சீன்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்களோ அது அடுத்த எபிசோட்ல வந்து ஒரு கனெக்ஷனா வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதுலயுமே வந்து ஒரு இரும்பு செஞ்சு தரக்கூடிய ஒருத்தரை வச்சுக்கிட்டு இதுல நீ யாருக்காக சண்டை போடுறன்னு எனக்கு தெரியும் டங்கன்,
நீ எனக்கு இவ்வளவு தந்தாதான் போதுன்னு அந்த கேரக்டருக்குமே வந்து ஒரு எமோஷனல் ஃபுல் ரைட்டிங் கொடுத்தது நல்ல ஒரு டேக்கா இருந்துச்சு எனக்கு இந்த எபிசோட்ல. அண்ட் இந்த சீரியஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது இது வந்து டிரியன் லானிஸ்டர் கேட்ட மாதிரி ஒரு ட்ரையல் பை காம்பேட் சீன் வந்து வரும். ஆனா அது எந்த கேரக்டர் மூலியமா வரும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் இந்த சீரியஸ் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு தோணுச்சு. அதை இந்த எபிசோட்ல கொண்டு வந்து அந்த ட்ரையல் பை காம்பேட்லயும் நான் இந்த மாதிரி புதுசா ஒன்று கொண்டு வரேன் பாருன்னு கிளப்பி விட்டதெல்லாம் பீக் ரைட்டிங். இன்னும் சிம்பிளர் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஒரு சாதாரண டார்னிக்கு வந்து நானும் ஒரு நைட்டு தான் நிரூபிக்க வந்த ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு இப்படி ஒரு கதைக்களத்தை செட் பண்ணி விட்டதெல்லாம் பீக் ரைட்டிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த எபிசோடோட எமோஷனலா கனெக்ட் ஆனீங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து டான் ரோமரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் தான். அண்ட் இந்த யூனிவர்ஸுக்குன்னே இருக்கிற அந்த ஒரு காமெடி, அந்த காமெடிக்குள்ள இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சர்க்காசம், இது எல்லாமே இந்த எபிசோட்லயுமே வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோட் எனக்கு வந்து ஃபிளாலஸா வந்து கேரக்டர் ட்ரிவனா வந்து ஃபீல் ஆச்சு. எந்த ஒரு நெகட்டிவ்னு பெருசா தெரியல. பட் கிரிட்டிக்கலா பார்க்கும்போது இது வந்து ஒரு லீனியர் ஸ்கிரீன் பிளே தான். ரொம்ப ப்ரெடிக்டபுளா சீன்ஸ் இருக்கு. லீனியர் ஸ்கிரீன் பிளேங்கிறங்காட்டி பாக்குறதுக்கு ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம். அண்ட் குறிப்பா தமிழ் டப்பிங்ல நான் ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுவேன், தமிழ்ல பார்க்கவே பார்க்காதீங்கன்னு. சொதப்பல் இந்த எபிசோட்லயும் தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல பாருங்க. இதுக்கப்புறம் தமிழ் இங்கிலீஷ் சீரிஸ் ஏதாவது நீங்க தமிழ்ல பண்ண போறீங்க அப்படின்னா ஹெச்பிஓவா இருக்கட்டும் இல்ல ஜியோ ஹாட்ஸ்டாரா இருக்கட்டும், தயவு செஞ்சு ஒரு நல்ல தமிழ் டப்பிங் டீம் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுங்க. இல்ல செலக்ட் பண்ற டீம் வந்து மோசமா வந்து தமிழ் டப் பண்ணாங்கன்னா நார்மலா தமிழ்ல பாக்குற ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை ரீஒர்க் பண்ணியாவது தமிழ்ல பாக்குற ஆடியன்ஸுக்கு அந்த வெப் சீரிஸையோ படத்தையோ கொடுங்க. முடியல தமிழ் டப்பிங் எல்லாம். இதெல்லாம் ஜென்ரலா பார்க்கும்போது ஒரு ஃபிளாவா வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபிளாலெஸ்ஸான எபிசோடு வந்ததுலயே இந்த சீரியஸ்ல இந்த எபிசோட் 4 தான் என் நைட் ஆஃப் 7 கிங்டம்ஸ்ல. நம்ம சேனலில் இந்த சீரியஸாக இருக்கட்டும் இல்லை எந்த படங்களாக இருக்கட்டும் ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ தான் நான் போட ட்ரை பண்ணுவேன். என்ன மாதிரியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னு நான் நினைப்பேன். பட் உங்களுக்கு டீகோடிங்ஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸ் வேணும்னா மேபி ஃப்யூச்சரில் நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் இந்த குறிப்பாக இந்த என் நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸோட புக்கோட கம்பேரிசன் அண்ட் டீகோடிங்ஸ் பிரேக் டவுன்ஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புக்கில் இருக்கிற மாதிரி புட்டு வந்து டீகோட் பண்ணி ஹாலிவுட் ஃப்ரீக்ஸ் தமிழ் அப்படின்னு யூடியூப் சேனலில் ஒருத்தர் போட்டு வந்துட்டுருக்காரு. அவரோட சேனல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா கதையும் சீனையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அடுத்த எபிசோட் வேலண்டைன்ஸ் டே நைட்டுக்கு இல்லை வேலண்டைன்ஸ் டேக்கு அடுத்த நாள் வருது. அது வரைக்கும் எப்படி இந்த எபிசோட் பார்த்து முடிச்சுட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அன்இமேஜினபிள் ஹைப் இருக்கு. அண்ட் கண்டிப்பா நான் ஒன்னு கேரண்டி பண்றேன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் ஃபேன்ஸுக்கு, இந்த எபிசோட் முடிக்கும் போது அந்த ஓஜி காட் அண்ட் ஹெச்ஓடி வைபை வந்து நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அண்டு ஓவராலா இந்த எபிசோட் 4-7 வந்து ஸ்பாய்லரே இல்லாம எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அங்கங்க மைல்டா ஸ்பாயில் பண்ணியிருந்தா இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. அண்ட் சில விஷயங்கள் கொஞ்சம் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி தப்பா சொல்லியிருக்கீங்கன்னு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தோணுச்சுன்னா மறக்காம அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அந்த தப்பெல்லாம் கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். கமிங் டு இந்த நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ் எபிசோட் 4-7க்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 95 மார்க்ஸ் தருவாங்க. எபிசோட் 4-7 கேரக்டர் ட்ரிவன், குவைட்லி பவர்ஃபுல் அண்ட் லேயர்டு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ. அவ்வளவுதான். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.